வணக்கங்க. இன்றைக்கி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட போகிறேன். இன்னைக்கு காலையில் பால் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சப்போ லைட்டாக மைல்டாக கேஸ் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டக்குன்னு தீப்பிடிச்சிருச்சு. ஆனால் நான் பயப்படலை. உடனே சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வாசனை வந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் இந்த வாசரை மாற்றி போட்டேன். போட்டதுக்கப்புறமுமே பார்த்திங்கன்னா எனக்கு மைல்டாக வாசனை வந்துகிட்டே இருந்தது. எங்கே வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஆனால் இங்கேயோ வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துலேருந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஒரு அடுப்பு எரிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு விளக்கு பொருத்தி வச்சா இந்த அளவுக்கு தீ பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சது. உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த டியூபெல்லாம் செக் பண்ண ஆரம்பித்தேன். போட்டு 5-6 வருஷம் ஆச்சு. என்ன மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 3-4 வருஷம் கழிச்சோடனே டியூப்பை மாற்றிடுங்க. நான் பக்கத்துலேயே இருந்ததுனால டக்குன்னு நான் சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைனாக்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கங்க. பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கரு, கெட்டிலு, இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கர் எல்லாமே வச்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே பாருங்கள், பால் கூட நான் இதில் தான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இட்லி நான் இதில் வச்சேன். இன்னும் நிறைய பேருக்கு இட்லி சுடுற அளவுக்கு கூட என்கிட்ட பெரிய எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது. நான் யூஸ்வலாக அதில் தான் செய்வேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கர் அல்லது எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா விறகடுப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லாவே இருக்கும். அவசரத்துக்கு உதவும். முக்கியமாக இதில் சாதம், இட்லி எல்லாமே வைக்கலாம். டியூப்பை மாற்றினதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னாச்சு அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், டீ கூட நான் இதில் தான் போடுறேன். ஆயிடுச்சு. வடிகட்டி குடிச்சிக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடேற டைம் எடுக்கும். அப்புறம் ஒன்ஸ் சூடேறிடுச்சுனாக்க நல்லாவே இருக்கும். நார்மலாக எப்பவும் சமைக்கிற மாதிரியே சமைச்சிடலாம். பறிக்கணும். பாருங்க, நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை துவையல் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம். பாருங்கள், ஓரளவுக்கு வெயிட்டு போட்டோம்னாக்கா அடுப்பு ஆஃப் ஆகாமல் எரியும். இன்னும் நல்லா வதங்கிட்டோம். இந்த பச்சை பச்சையாக இருக்கிறதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வச்சிடலாம்.
பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு. இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். புதினா லைட்டாக வதங்கின உடனே தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் உப்பு பெருங்காயம் சேர்க்கல, அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். காலகாலமாக என்கிட்ட இருந்தாலும் தாளிக்கிறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. சரி, இப்போ இந்த கேஸ் ப்ராப்ளம் ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். வந்து ரசத்துக்கு இது இஞ்சி பூண்டு நுணுக்குனதையும் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கொஞ்சம் வதங்கினா கூட நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம், ரசத்தை ஊற்றி பார்ப்போம். வெயிட் போட்டால் கொஞ்சம் கொதிக்குதான்னு. கூட எரியல. 2 பச்சை பூண்டுக்கள் நம்ம வதக்கி வச்சுருக்க துவையல் ரெசிபி. தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே போடலை. பெருங்காயம் அரைச்சிடலாம். பாருங்க, ரசம் கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே தானாகவே ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். என்னதான் எண்ணெயில் தாளிக்கிறதுல ப்ராப்ளம் இருந்தாலும் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சூடான ரசம், எலக்ட்ரிக் குக்கரில் சமைச்ச சாதம். பாருங்க, நியூ சுரக்ஷா ஹோஸ் போட்டாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக எலக்ட்ரிக் குக்கர் தாங்க கை கொடுத்தது. இப்போது எல்லாம் செக் பண்ணி போட்டாச்சு. இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேங்க்யூ.